கொண்டிருக்கின்ற அனைத்து வெற்றியாளர்களுக்கும் அதனுடைய வாழ்த்துக்கள். நுண்மான் நுழைப்புழம் இல்லான் எழில்நலம் மண்மான் புனைப்பாவை எட்டு என்கின்ற தமிழனுடைய வாக்கிற்கு முத்தமிழர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது அழகான தோற்றம் மட்டுமே இருந்து ஆழ்ந்து தெளிந்த அறிவில்லாமல் இருப்பவர்கள் கண்ணை கவரும் மண் பொம்மையை போன்றவர்களாகவே மதிக்கப்படுவார்கள் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நம்முடைய செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பாக அதனுடைய ஊடக மையத்தின் சார்பாக நடைபெறுகின்ற குறிப்பாக நம்முடைய பெருந்தலைவர் காமராசருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஆனால் இன்னும் நான் பெருமையோடு சொல்வேன், நம்மளுடைய சட்டமன்ற வரலாற்றிலே கல்வி வளர்ச்சி நாள் என்று அறிவிக்கப்பட்டது முத்தமிழர் கலைஞர். கல்வி வளர்ச்சி நாளில் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு சென்று மாணவ செல்வங்களோடு அதை கொண்டாடியவர் இன்றைய நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன். ஆக அந்த விதத்தில் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி என்பது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 2021 தொடர்ந்து கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்டிருக்கின்ற பல்வேறு விதமான திட்டங்களை பள்ளி கல்வித்துறையில் நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். அப்படி கொண்டு வரும்போது அதை மக்களிடம் அதற்கான விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை நமக்கு ஒரு வலதுகரமாக இருக்கிறது என்கிற அதே வேளையில் இன்னும் ஒரு எக்ஸ்டெண்டட் ஆர்ம்ஸாக நமக்கான மீடியம் நமக்கான பிளாட்ஃபார்மாக இந்த சோஷியல் மீடியாவும் ஸோ அந்த சோஷியல் மீடியாவில் உங்களுடைய கருத்துக்களை அதை நம்முடைய ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் நம்முடைய மாணவ செல்வங்களாக இருந்தாலும் அது முன்னாள் மாணவர்கள் முன்னாள் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் எதெல்லாம் உள்வாங்கி இருக்கிறீர்கள் என்பதெல்லாம் மக்களிடம் கொண்டு செல்கின்ற ரொம்ப அழகாக ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இந்த சமூக வலைத்தளத்தில் நீங்கள் எழுதுனதுலேருந்து ஓவியம் வரைந்ததுலேருந்து ஒரு ரீல்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்ததுலேருந்து குறிப்பாக ஒரு ஆசிரியர் அவர் தேர்வு வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் நம்ம ஈரோடு மாநகராட்சி பள்ளி கிட்டத்தட்ட நூற்றாண்டை கடந்த ஒரு ஆசிரியர் ஒரு மாற்றுத்திறனாளி அவர் அந்த பள்ளிக்கூடத்தில் மற்ற மாணவ செல்வங்கள் மாதிரி அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வந்து நின்று அவருடைய அந்த அனுபவத்தெல்லாம் எடுத்து சொல்றதா பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக ஒரு நெகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் நான் எப்போதுமே சொல்றேன், நம்முடைய தமிழ்நாட்டு ஆசிரியர்களை அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு வேறு ஆளே கிடையாது என்பதை நான் பெருமைப்படுத்துறேன். அவர்களால் உருவாக்கப்படுகின்ற எங்களுடைய மாணவ செல்வங்கள் இன்னைக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏதோ விதத்தில் கிட்டத்தட்ட நம்முடைய அண்ணன் அவர்கள் 10 விதமான போட்டிகள் அதை உள்ள கொண்டு வந்திருக்காரு. நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சாமிநாதன் அவர்களுக்கு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய துறையின் சார்பாக என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு விதத்திலையும் இன்றைக்கு அவர் அமைச்சராக குறிப்பிட்டது தன்னுடைய பணி சார்ந்து பல்வேறு பணிகளை முத்தமிழர் கலைஞருடைய அந்த சிலை திருவள்ளுவருடைய சிலை திறக்கப்பட்டு 25 வருஷம் அதற்கான அந்த வெள்ளி விழாவை ஒரு திருக்குறள் போட்டி மூலமாக நடத்திட வேண்டும் என்று அந்த போட்டியை இன்னைக்கு அவர் நடத்தி முடித்திருக்கிறார். ஸோ இப்படி ஒவ்வொன்றாக எங்களுடைய பள்ளி மாணவ செல்வங்கள் எங்களுடைய துறை சார்ந்து ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் எப்படி நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நினைக்கிறாரோ அதை அந்த எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற்றுகின்ற ஒரு அமைச்சராகவும் அந்த சாமிநாதன் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அந்த விதத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இது இந்த அரசாங்கத்தை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக நடத்தப்பட்ட நிகழ்வு. முதலமைச்சர் பேசுனது இந்த நிகழ்வு என்பது அடுத்த வர பேட்ச் இன்னைக்கு யாரெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டீங்களோ அடுத்த வர பேட்ச் இப்போ யாரெல்லாம் ப்ரூவ் பண்ணுங்க அவங்க ஒரு அம்பாசிடராக ஒரு தூதுவர்களாக பாருங்க. நீ எங்களை பார்க்க வேண்டாம், அரசியல்வாதிகளை பார்க்க வேண்டாம், உங்கள் பிள்ளைய இருக்கக்கூடிய உங்களுடைய சீனியர்ஸை நீங்கள் பாருங்கள் அவங்க எப்படியெல்லாம் வந்திருக்காங்க. நானும் அது போல் வர வேண்டும், அந்த அண்ணன் மாதிரி நானும் அடுத்த அந்த மேடையில் நிற்கணும், அந்த அக்கா மாதிரி நான் அந்த மேடையில் நிற்க வேண்டும் என்கிற எண்ணத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்கின்ற விதத்தில் அதை மிக நெகிழ்ச்சியாக ஒரு மிக எழுச்சியாக அதை நாங்கள் கொண்டாடிக்கின்றோம். இன்றைக்கி சோஷியல் மீடியாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பல பொய் செய்திகள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா பொய் என்பது ராக்கெட் வேகத்தில் போயிடும். இல்லைப்பா அது பொய்யப்பா அது உண்மைப்பான்னு சொல்கிறது போது பார்த்தீங்கன்னா அது ஆம வேகத்தில் தான் போய் சேர்ந்து மக்களுக்கு தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக இன்றைக்கு அதற்கான விழிப்புணர்வு யார் யாரும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு வெளிப்படுத்திருக்கிறீர்களோ கண்டிப்பாக நீங்கள் ஆக்டிவாக தான் இருப்பீங்க. ஆனால் ஆக்டிவாக இருக்கின்ற அதே நேரத்தில் பகுத்தறிந்து தந்தை பெரியார் சொன்ன மாதிரி பகுத்தறிந்து பார்த்து ஒவ்வொரு செய்தியும் நல்ல செய்திகளாக நீங்கள் வெளியிட வேண்டும். அப்படி நீங்கள் வெளியிடும் போது தான் எதனால் தமிழ்நாடு என்பது ஒரு யூனிக்காக இருக்கீங்க தனி சிறப்போடு நம்முடைய மாநிலம் மட்டும் தொடர்ந்து விளங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற மக்கள் எதையுமே பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய மக்கள் என்கின்ற பெருமையை பெற்ற நாடு நம்முடைய தமிழ்நாடு என்கின்ற பெருமை மக்களாம் வந்து அது அந்த விதத்தில் பங்கு பெற்ற ஏறத்தாழ எங்களுடைய வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய மெம்பர் செக்ரட்டரி சுதன் சார், எங்களுடைய இயக்குனர் கண்ணப்பன் சார் வந்திருக்கிறாங்க, நம்முடைய அயன் கார்த்திகேயன் வந்திருக்காங்க, நம்முடைய தமிழ்நாட்டுடைய ஃபேக்ட் செக் எது சரி எது போய் எது ஃபேக் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்முடைய அண்ணனோட துறை சார்ந்திருக்கின்ற செக்ரட்டரிஸ் எல்லாருமே இங்கே வந்திருக்கிறாங்க. நமக்கு செந்தில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அப்பா இது தப்புப்பா இதெல்லாம் இப்போ கரெக்டாக எங்களால் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள். ஆனால் மக்களிடம் பொதுவாக கொண்டு செல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் சமூக வலைதளத்தை பயன்படுத்தக்கூடிய
பொறுப்போடு பயன்படுத்தக்கூடிய நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை உணர்த்துகின்ற அளவுக்காகவும் இது அமைந்திட வேண்டும் என்கிற விதத்தில் தான் இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த விதத்தில் வெற்றி பெற்ற ஏறத்தாழ 9252 பேர் இதில் வந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள். 10 விதமான விதத்தில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ஏறத்தாழ 70க்கும் மேற்பட்டவர்களுக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் இன்றைக்கு அதற்கான அந்த சான்றிதழை நாங்கள் வழங்க வருகை தந்திருக்கிறோம். அந்த விதத்தில் வருகை தந்த உங்களுக்கும் குறிப்பாக இதுபோல நிகழ்ச்சியை மக்களிடம் இன்னும் அதிக அளவில் எடுத்து செல்கின்ற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.